Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நலசங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்நிகழ்விற்கு மாநில தலைவர் பி. செந்தில்குமார் அவர்கள் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் எஸ். வசந்தகுமார், மாநில பொதுச் செயலாளர் கே. அருணகிரி, மாநில துணை பொதுச் செயலாளர் எச். புவனேஸ்வரி, பொருளாளர் எஸ். பவானி மற்றும் 1800க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாநில நிர்வாகிகள் தெரிவித்திருப்பதாவது: கடந்த 25 ஆண்டுகளாக கல்லூரி விரிவுரையாளர்கள் பணியில் இருக்கின்றோம். திமுக ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதியிலும் பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிவிட்டு அதற்கான முயற்சியினை எடுக்காமல் அலைக்கழிக்கிறது. எங்களின் கோரிக்கைகளான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, காப்பீடு திட்டம், மகப்பேறு விடுப்பு, பணி பாதுகாப்பு ஆகிய 5 அம்ச கோரிக்கைகள் மையப்படுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்று அவர்கள் தெரிவித்தனர். வணக்கம், என் பெயர் சுபஸ்ரீ. நான் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் கௌரவ விரிவுரையாளராக. இன்று இங்கே நாங்கள் அனைவரும் கௌரவ விரிவுரையாளர்கள் அனைவரும் நலச்சங்கம் சார்பாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பெருந்திரள் முறையீடு என்ற கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இங்கு கூடியிருக்கிறோம். தோராயமாக 1800 கௌரவ விரிவுரையாளர்கள் இதில் பங்கேற்று வருகின்றனர். எங்களது மேலான கோரிக்கை, நீண்ட காலமான கோரிக்கைகளான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு மற்றும் பணி பாதுகாப்பு ஆகியவைகளை முன்வைத்து இன்று அரசுக்கு நாங்கள் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டாக இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகளை அரசு கவனத்தை ஈர்த்து எங்களுக்கான பாதுகாப்பினையும், ஊதிய உயர்வினையும், பணி நிரந்தரம் ஆகியவற்றையும் வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மேலும் மகப்பேறு விடுப்பு இல்லாமல் குழு காப்பீட்டு திட்டம் எதுவும் எங்களுக்கு இதுவரை கொடுக்கப்படவில்லை. அதையும் வேண்டி இங்கே நாங்கள் இந்த போராட்டத்தினை, கவன ஈர்ப்பு போராட்டத்தினை நடத்தி வருகின்றோம். முக்கியமான கோரிக்கைகள் 5: பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பணி பாதுகாப்பு, குழு முழு காப்பீட்டு திட்டம் மற்றும் மகப்பேறு விடுப்பு. சட்டமன்ற கூட்ட விடை அங்க கிடைக்கும் அப்படின்றத நம்பிக்கையோட இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம். ஏன்னா அவங்க செஞ்சு தருவாங்கன்னு. சோ அத சட்டமன்ற கூட்டத்துல என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத பார்த்துட்டுதான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றத நாங்க சொல்ல முடியும் சார். மேலாக நாங்க கௌரவ விரிவுரையாளராக தொடர்ந்து பணியாற்றி வருகின்றோம். எங்களது கோரிக்கை இதுவரை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்படவில்லை. வரத்தானே செய்யும், இன்னும் மேலும் அதிகரிக்கத்தானே செய்யும். நிதி நெருக்கடி ஒரு காரணம் அல்ல சார். எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும், அதான் எங்களுடைய கோரிக்கை. கௌரவர்களுடைய போராட்டமானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ச்சியா 20 வருடங்களாகவே நாங்க எங்களை பணி நிரந்தரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கோம். அரசாங்கம் காது கொடுத்து கேட்கிறத தவிர ஆனா இன்னும் எங்களுக்கு அதை செஞ்ச பாடா இல்லை. தற்போது திமுக அரசாங்கமும் 2006, 2011, 2016, 2021, 2026 ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையிலும் கௌரவர்கள் பணியாளர்கள் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் அறிக்கையில மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆனா அதை இன்னும் வரைக்கும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்த பாடம் இல்லை. அதன் பொருட்டு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆண்டு வச்சிருக்கோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலாவது எங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றும் என்று தமிழக அரசையும் தமிழக முதல்வரையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நெருக்கடி என்னைக்கு சார் தொடர்ந்து வந்துகிட்டே தான் சார் இருக்கும். நிதி நெருக்கடி எங்களுடைய பணியிடம் வெயிட்டிங்ல தானே சார் வச்சிருக்காங்க. எங்களை நிரந்தரப்படுத்தணும் அப்படிங்கறதான எங்களுடைய கோரிக்கை. எங்கள் கோருகின்ற அரசாணை 56க்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒன்றுதான். கடந்த ஆட்சியிலே அதற்கான இது நிறைவேற்றப்பட்டு, சட்டமன்றத்திலே அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2020 அரசாணை 56 வெளியிடப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பதற்கெல்லாம் 1146 பணியிடங்களுக்கு நாங்கள் சென்னை வந்தோம். அதில் தனியார் ஒருவர் தொடர்ந்த வழக்கின் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. மீண்டும் இந்த கழக அரசு அமைந்ததுல அதற்கு முந்தைய இந்த அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட செய்தியாளர் சந்திப்புல அதில் சில கடந்த தவறுகள் சரி செய்துவிட்டு நாங்கள் மீண்டும் அதை செய்வோம் என்று ஊடகவியலாளர் வாயிலாக தெரிவித்திருந்தார். எந்த சூழ்நிலையில அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டு இப்போ தற்போது இருக்க உயர்கல்வி அமைச்சர் எங்களுக்கு சில வாக்குறுதிகளை தந்திருக்கின்றார். சொன்னதையும் மட்டும் செய்வது என்ற அரசு அல்ல, சொல்லாதையும் செய்யக்கூடிய அரசுன்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்னதைத்தான் நாங்கள் செய்ய சொல்லி திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றோம். தமிழகம் முழுவதுக்கும் உள்ள 22 ஆளுக்கு மேலாம இருக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு விடியலை தர வேண்டும் என இந்த போராட்டத்தின் கவன ஈர்ப்பு பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்றோம்.